வணக்கம். நான் இந்திரா சுந்தரம். இங்க மரியாதை இல்லைன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 7-8 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். இவங்க பேபி. இந்த பொண்ணுக்கு காதும் வாயும் பேசாது, மாற்றுத்திறனாளி. இந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு இப்போ வரன் பார்த்தாச்சு. கல்யாணம் ஆக போகுது இப்போ 2 நாள்ல. ஒரு தாய் அவங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன சீதனமா கொடுப்பாங்களோ, கட்லு, பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, அவங்களுக்கு வேணுங்கிற பாத்திர பண்டங்கள், பித்தளையில வாங்குறது வேணுங்கிறது, துணிமணிகள், இன்க்ளூடிங் செருப்பு கொண்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நகையும் போட்டு, தோடு, ஒரு சின்ன நெக் எல்லாமே என்னால முடிஞ்சது. ஒரு தாய் வீட்டுல இருந்து என்ன கொண்டு போவாங்களோ அதை இந்த பொண்ணுக்கு கொடுத்து என் மகளா அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாமே நாங்க எங்க தொண்டு நிறுவனம் மூலமா செஞ்சிருக்கிறோம். வளர்ப்பு மகளோட கல்யாணத்துல தாய் வீட்டு சீதனம் கொடுத்து அசத்தி இருக்காங்க. இப்படிலாம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். சொந்த பொண்ணுக்கு பண்ற மாதிரி இந்த வளர்ப்பு மகளுக்கு தாய் வீட்டு சீதனம் கொடுத்திருக்காங்க. ஒரு இல்லத்துல வளர்ந்துட்டு வர இந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளிங்க. இவங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வரன் அமையும் போது தாய் வீட்டு சீதனமா அவங்களுக்கு என்னெல்லாம் சீர் செய்யணுமோ அதை நானே பண்ணிடுறேன் அப்படின்னு இவங்க முன் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுல போய் வாழ போறாங்க. அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் ஒரு சின்ன டம்ளர்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, கேஸ் ஸ்டவ்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சோஃபா செட்டு, கட்டிலு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் கூடவே தங்க ஆரம், தங்கத்தோடு, வெள்ளி கொலுசு, மெட்டி, இந்த மாதிரி ஒரு அம்மா வீட்டுல இருந்து பொண்ணுக்காக என்னெல்லாம் கொடுப்பாங்களோ அது அத்தனையும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்துடைய தாய் வீட்டு சீதனம் வழங்கும் விழா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கொடுத்து அசத்தி இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சீப்பல ஆரம்பிச்சு செருப்பு வரைக்கும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய சொந்த காசுலயே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. ஒரு பொண்ணுக்கு எப்படி பண்ணுவாங்களோ தன்னுடைய சொந்த மக மாதிரி நினைச்சு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பேச முடியல, ஆனா தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுதுருக்காங்களாம். இதை விட ஒரு பெருமையான விஷயம் அம்மாவுக்கு என்னங்க இருக்க முடியும்னு இந்திரா சுந்தரம் அவர்கள் ரொம்ப பெருமையோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்கள நிறைய பேர் இப்போ பாராட்டிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.